Praise the Lord, brother and sister. Welcome everyone in the name of the Jesus. Thank you for joining our Sunday service. Let's spend this time worshiping God, listening His word and praying together. We believe that Lord will bless us, strengthen us and guide us. Hallelujah. அன்பான சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நம் தேவன் ஆராதித்து துதிப்போம். ஹல்லேலூயா. இயேசு அழைக்கிறார். இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசுவே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம் நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, உம் நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. என் தேவனின் நல்லவர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த இயேசுவே. ஓ இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தம் கரங்கள் என் துன்ப நேரத்திலோ ஆறுதல் உனக்கு அளிப்பார், என் துன்ப நேரத்திலோ ஆறுதல் உனக்கு அளிப்பார், என் உணர்ந்து நீ இயேசுவை நோக்கி நாம் எல்லை எல்லாம் இன்பம் பெற்றிடுவாம். இன்று உணர்ந்து நீ இயேசுவை நோக்கி நாம் எல்லை எல்லாம் இன்பம் பெற்றிடுவாம். இயேசு அழைக்கிறார், இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தால் கருத்துடன் உன்னை காத்திடவே, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தால் கருத்துடன் உன்னை காத்திடவே, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தம்
கழிப்பா சோர்வடைய நேரத்திலே வேலனுனை கழிப்பா அவரும் வெளிச்சம் ரட்சிப்புமானதம் தாமது என்று நீ வந்திடுவார் அவரின் வெளிச்சம் ரட்சிப்புமானதம் தாமது என்று நீ வந்திடுவார் இயேசு அழைக்கிறார் இயேசு அழைக்கிறார் ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார் சகல வியாதியையோ குணமாக்க வல்லவரா சகல வியாதியையோ குணமாக்க வல்லவரா யாராவது இருந்தாலும் பேதைகள் இன்றி கிருபையை அன்பை அணைத்திடவே யாராவது இருந்தாலும் பேதைகள் இன்றி கிருபையை அன்பை அணைத்திடவே இயேசு அழைக்கிறார் இயேசு அழைக்கிறார் ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார் கண்ணீரெல்லாம் தொடைப்பார் கண்மணி போல் காப்பார் கண்ணீரெல்லாம் தொடைப்பார் கண்மணி போல் காப்பார் கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தால் கருத்துடன் உன்னை காத்திடவே கார்மேக போன்ற கஷ்டங்கள் வந்தால் கருத்துடன் உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார் இயேசு அழைக்கிறார் ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஓ இயேசுவே நீ இல்லாத நாளாகுமா நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா உயிரே ஊற்றே நீ ஆவாய் இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா நீ இல்லாத நாளாகுமா நீ இல்லாத வாழ்வாகுமா ஹல்லேலூயா நாளாகுமா நீ
எனது ஆற்றலும் நீயாவா, எனது வழியும் நீயாவா, எனது ஆற்றலும் நீயாவா, எனது வலிமை நீயாவா, எனது ஆரணம் நீயாவா, எனது கோட்டையும் நீயாவா, எனது ஆரணம் நீயாவா, எனது கோட்டையும் நீயாவா. நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எனது நினைவு நீயாவா, எனது மொழியும் நீயாவா, எனது நினைவு நீயாவா, எனது மொழியும் நீயாவா, எனது மீட்பும் நீயாவா, எனது உயிரும் நீயாவா, எனது மீட்பும் நீயாவா, எனது உயிரும் நீயாவா. நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உயிரென்று நீ ஆவாய், உண்மையின்றி வழி நீ ஆவாய், உறவின் பிறப்பே நீ ஆவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீ ஆவாய், உயிரே ஊற்றே நீ ஆவாய்ப்பா, உண்மையின் வழியே நீ ஆவாய் அப்பா, உறவின் பிறப்பே நீ அப்பா, உள்ளத்தின் மகிழ்வே நீ தான்ப்பா. உயிரின் ஊற்றே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவா, உயிரின் ஊற்றே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவா, உறவின் பிறப்பே நீயாவா, உள்ளத்தின் மகிழ்வே நீயாவா, உறவின் பிறப்பே நீயாவா, உள்ளத்தின் மகிழ்வே நீயாவா. நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எனது ஆற்றலும் நீ ஆவாய், எனது வலிமையும் நீ ஆவாய், எனது அரணும் நீ ஆவாய், என் கோட்டையும் நீ ஆவாய் அப்பா, என் ஆற்றலும் நீ அப்பா, என் வலிமையும் நீ அப்பா, என் அரணும் நீ அப்பா, என் கோட்டையும் நீ அப்பா. எனது ஆற்றல் நீயாவா, எனது வலிமை நீயாவா, எனது ஆற்றல் நீயாவா, எனது வலிமை நீயாவா, எனது ஆரணம்
எனது நினைவு நீ ஆவாய், எனது மொழியும் நீ ஆவாய், எனது மீன்பெரு நீ ஆவாய், என் உயிர்ப்பையும் நீ ஆவாயப்பா. என் நினைவு நீங்க தான்ப்பா, என் மொழி நீங்க தான்ப்பா, என் மீட்பு நீங்க தான்ப்பா, என் உயிர் நீங்க தான்ப்பா. எனது நினைவு நீ ஆவாய், எனது மொழி நீ ஆவாய், எனது நினைவு நீ ஆவாய், எனது மொழி நீ ஆவாய், எனது மீட்பும் நீ ஆவாய், எனது உயிர்ப்பின் நீ ஆவாய், எனது மீட்பும் நீ ஆவாய், எனது உயிர்ப்பின் நீ ஆவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. ஹல்லேலூயா. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்ப நேரிடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் வேளிலே, சொற்கள் கேட்கும் செவியிலே, பரத்திலிருந்து ஜெய வரம், பரனே உன்னை காக்க வல்லவரோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டு எனக்கு. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you, Jesus. கொள்ளை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்ப துக்கமறு, இன்பத்தில் துன்பம் நேரிடும், இருளாய் தோன்றும் எங்கு, சோதனை வரும் வேளையில், சொற்கைக்கும் செவியிலே, பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனை காக்க வல்லோர், காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன், என் நேசன் மீட்பரே, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் என இயேசுவே. என்ன வந்தாலும் நம்புவேன், என் நேசன் மீட்பரே, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவே. என்ன வந்தாலும் நம்புவேன், என் நேசன் மீட்பரே, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவே. ஆகல ஆல உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்ப
கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்ப துக்கம் வரும், இன்பத்திலும் துன்பம் நேரிடும். இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வரும் வேளையிலே, சொற்கள் கேட்கும் செவியிலே மரத்திலிருந்து ஜெயம் வரும். பரனே உன்னை காக்க வல்லவரோ. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்ப துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேரிடும். இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வரும் வேளையில், சொல் கேட்கும் செவியிலே பரத்திலிருந்து ஜெயம் வரும். பரனே உன்னை அன்றோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்பிடுவேன், என் நேசர் மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன். என்னை இயேசுவே அகலம் ஆழம் உயரமாய் எவ்வளவு அன்பு கொண்டார். என் துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிடவே மாட்டார். என்ன வந்தாலும் நம்புவேன், என் நேசர் மீட்பரே. யார் கைவிட்டாலும் பின் செல்லுவேன், எனது இயேசுவே. என்ன வந்தாலும் நம்புவேன், என் நேசர் மீட்பரே. யார் கைவிட்டாலும் பின் செல்லுவேன், எனது இயேசுவே. அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என் துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. ஹல்லேலூயா. காக்கும் வல்ல மீட்பர் நமக்கு உண்டு. அவர் எப்பொழுது நம்ம காத்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். என்ன தொல்லைகள் கஷ்டங்கள் என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் நம்ம கைவிடாத தேவன். அவர் நம்ம ஜெயில தருகிற தேவன், நம்ம கூட இருந்து நடத்துகிற தேவன். யாரு கைவிட்டாலும் சரி, நம்ம இயேசுவை நான் பின்பற்றுவேன். அவர் அன்பை நான் புரிந்து கொண்டு இருக்கிறேன். அவர் என்னை கைவிட மாட்டார் சொல்லி இந்த பாடல்கள். ஹல்லேலூயா. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்ன கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ள ஒரு சந்தோஷ சமாதானம் உண்டாகுது. அந்த சந்தோஷம் சமாதானம் பார்க்கும்போது அந்த யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அன்பு சந்தோஷம் நமக்குள்ள ஆண்டவர் வைத்திரார். அது எப்போ நமக்கு கிடைக்கும்னாக்கா, பாவம் மன்னிக்கப்படும் போது அப்போ நமக்கு அதில் ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்குது. இந்த பாடல் பாடுவோமா? Thank you, Jesus.
ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நின்றான் மகிழ்வு கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடி வந்து நான் நாதனை போற்றிடுவோம். நாடியே நம்மை தேடிய வந்த நாதனை போற்றிடுவோம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றி விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றி விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. Thank you Jesus. உம்மை மறவே நான், என் ஏசையா உம்மை மறவே நான். என் தாழ்வில் நினைத்தீரே என் ஏசையா உம்மை மறவே நான். ஆபத்து காலத்தில் அரணு கோட்டையும் கண்மொழி மீட்பரும் நீதானையா. கண்மொழி மீட்பர் நீதானையா. என் வாழ்வில் நீ செய்த எண்ணில்லாத நன்மைகள் 1000-10,000 அதுக்கு மேலானதையா. ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. என் இசையா உம்மை மறவேனா. என் தாழ்வில் என்னை நினைத்தீரே. என் இசையா உம்மை மறவேனா. என் தாழ்வில் என்னை நினைத்தீரே. என் இசையா
ஏசையா உம்மை மறவேனா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மணி மீட்பரும் நீதானையாம். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மணி மீட்பரும் நீதானையாம். கண்மணி மீட்பரும் நீதானையாம். கண்மணி மீட்பரும் நீதானையாம். உம்மை மறவேனா ஏசையா உம்மை மறவேனா. இத்தாழ்வில் என்னை நினைத்தீரே என் ஏசையா உம்மை மறவேனா. இத்தாழ்வில் என்னை நினைத்தீரே என் ஏசையா உம்மை மறவேனா. என் ஏசையா உம்மை மறவேனா. வாழ்வில் நீ செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 அதுக்கு மேலையாம். என் வாழ்வில் நீ செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 அதுக்கு மேலையாம். 1000 அதுக்கு மேலையாம். 1000 அதுக்கு மேலையாம். உம்மை மறவேனா உம்மை மறவேனா. என் ஏசையா உம்மை மறவேனா. என் தாழ்வில் என்னை நினைத்தீரே என் ஏசையா உம்மை மறவேனா. என் தாழ்வில் என்னை நினைத்தீரே என் ஏசையா உம்மை மறவேனா. என் ஏசையா உம்மை மறவேனா. என் ஏசையா உம்மை மறவேனா. என் ஏசையா உம்மை மறவேனா. ஓ ஹல்லேலூயா ஓ இயேசுவே. அப்பா நீ நல்லவர் ஆண்டவரே. என் தேவன் நீ வல்லவர் உள்ள தேவன் அப்பா. அக்கினியாக இறங்கி வருகிற தேவனா இருக்கிறீங்க. ஓ இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஓ ஹல்லேலூயா. பின்மாரின் அபிஷேகம் மாம்சமான யாவரின் மேலும் அதிகமாய் பொழுந்திடுமே. ஆவி நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினி நாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாய் வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. ஹல்லேலூயா. பாடுவோமா? ஹல்லேலூயா. அப்பா அபிஷேகம் தாங்கண்டவரே. வல்லமை தாங்கண்டவரே. அப்பா ஒவ்வொரு பரிசுத்தாவில் நிரப்புங்க ஆண்டவரே. இயேசுவே நீங்க நிரப்பிறாக. ஆவியானவர் நிரப்பிறாக. ஓ இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழுந்திடுமே. ஆவி நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழுந்திடுமே. ஆவி நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெருகாற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெருகாற்றாக வீசிடுமே.
ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. எழுந்து பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, உங்க தரிசனம் உரைக்கிறவே. எழுந்து பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, உங்க தரிசனம் உரைக்கிறவே. அக்கினியாய் இறங்கிடுவே, அக்கினாவாக அமர்ந்திடுவே, காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. கடலில் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாது நடங்கிடவே, அக்கி மலையாக பொழிந்திடுமே. கடலில் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாது நடங்கிடவே, அக்கி மலையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுவே, அக்கினாவாக அமர்ந்திடுவே, காற்றாக வீசிடுவே, ஜீவ நதியாக பாய்ந்திடுவே. அக்கினியாய் இறங்கிடுவே, அக்கினாவாக அமர்ந்திடுவே, காற்றாக வீசிடுவே, ஜீவ நதியாக பாய்ந்திடுவே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜாலே நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினிய மாற்றிடுவே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜாலே நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினிய மாற்றிடுவே. அக்கினியாய் இறங்கிடுவே, அக்கினாவாக அமர்ந்திடுவே, காற்றாக வீசிடுவே, ஜீவ நதியாக பாய்ந்திடுவே. அக்கினியாய் இறங்கிடுவே, அக்கினாவாக அமர்ந்திடுவே, காற்றாக வீசிடுவே, ஜீவ நதியாக பாய்ந்திடுவே. அக்கினியாய் இறங்கிடுவே, அக்கினாவாக அமர்ந்திடுவே, காற்றாக வீசிடுவே, ஜீவ நதியாக பாய்ந்திடுவே. எழுந்து பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, பொழிந்திடுவே. எழுந்து பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தரிசனம் பொழிந்திடுவே. அக்கினியாய் இறங்கிடுவே, அக்கினாவாக அமர்ந்திடுவே, காற்றாக வீசிடுவே, ஜீவ நதியாக பாய்ந்திடுவே. அக்கினியாய் இறங்கிடுவே, அக்கினாவாக அமர்ந்திடுவே, காற்றாக வீசிடுவே, ஜீவ நதியாக பாய்ந்திடுவே. ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாது நடங்கிடவே, அக்கி மலையாக பொழிந்திடுவே. ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாது நடங்கிடவே, அக்கி மலையாக பொழிந்திடுவே.
அக்கினியை இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, வேறு காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியை இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, வேறு காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியை இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, வேறு காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியை இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, வேறு காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியை இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, வேறு காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியை இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, வேறு காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினிய மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினிய மாற்றிடுமே. அக்கினியை இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, வேறு காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியை இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, வேறு காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியை இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, வேறு காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியை இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, வேறு காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அப்பா அக்கினி நிரப்பும், அப்பா நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். அப்பா அக்கினி நிரப்பும் ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே, எங்கெல்லாம் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்களோ, அப்பா எங்கெல்லாம் ஆண்டவரும் ஆராதனை கொண்டிருக்கிறார்களோ, அக்கினி அபிஷேகம் நிரப்பும் ஆண்டவரே. அக்கினி அபிஷேகம் நிரப்பும் ஆண்டவரே. அக்கினி அபிஷேகம் நிரப்புகிறார். என் தேவன் நிரப்புகிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ, யாரெல்லாம் கேட்கிறீர்களோ, அபிஷேகம் தர வல்லவரா இருக்கிறார். ஏன் தேவன் சர்வ வல்லமை தேவன் அக்கினி நிரப்ப வல்லவரா இருக்கிறார். நீங்க கேட்கவே பெற்றுக்கொள்வீங்க, நீங்க கேட்கவே பெற்றுக்கொள்வீங்க, நீங்க கேட்கவே பெற்றுக்கொள்வீங்க. கரப சந்தரஹல மதுருவு ஈ கர கரப சந்தரஹல துருவு ஈ கரந்தரப சந்தரஹல பாபா. அக்கினி அப்பா அபிஷேகம் நிரப்புறாங்க, அபிஷேகம் நிரப்புறாங்க, நிரப்புறாங்க. யாரெல்லாம் ஆவலோடு வாஞ்சோடு அபிஷேகம் கேட்கிறார்களோ அறிகிறாங்க, அபிஷேகம் ஊற்றுறாங்க, தலைமையில் ஊற்றுறாங்க, அபிஷேகம் ஊற்றுறாங்க. தேவ வல்லமை, தேவ அக்கினி உங்க தலைமையில் ஊற்றுகிற வல்லவரா இருக்கிறார். என் தேவன் ஆவியான உங்க கூட வல்லவரா இருக்கிறார். ஓ ரிகரப சந்தரஹல பாபா ஈ கரபல துருவு. அக்கினி ஊற்றுமாங்க, அபிஷேகம் ஊற்றுமாங்க, அபிஷேகம் ஊற்றுமாங்க, அபிஷேகம் வேணுமாண்டாங்க, அபிஷேகம் வேணுமாப்பா. இதுதான் சமயம், இதுதான் சமயம். பெற்றுக்கொள்ளுங்க, இதுதான் நேரம். இந்த நேரத்தை விட்டுறாதீங்க, இந்த நேரத்தை விட்டுறாதீங்க. பெற்றுக்கொள்ளுங்க, அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஆயத்தமா வைத்திருக்க அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க. தேவ அக்கினி, தேவ பிரசனம், தேவ அபிஷேகம் ஊற்ற வல்லவரா பெற்றுக்கொள்ளுங்க. தேவ அக்கினி ஊற்றுங்கப்பா, ஊற்றுகாண்டவரே. வல்லமை ஊற்றுகாண்டவரே, அபிஷேகம் ஊற்றுகாண்டவரே. அப்பாம் அபிஷேகம் ஊற்றுகாண்டவரே. அப்பாம் சமூகம் கெஞ்சி கேட்கிறோம். விட மாட்டேன், நான் உங்களை விட மாட்டேன், இதை ஆசீர்வதிக்க விட மாட்டேன். நிரப்பிறாங்க, நிரப்பிறாங்க. அக்கினி, அக்கினி, அக்கினி ஊற்றுகாண்ட, அக்கினி ஊற்றுகாண்ட, அக்கினி ஊற்றுகாண்ட. ஓ நிரப்புகிற தேவனாக பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க, பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க, பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க, இருக்கிறது பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. ஓ ரஹலா துரு
அக்கினி ஊற்றுகிறார், அபிஷேகம் ஊற்றுகிறார், அபிஷேகம் ஊற்றுகிறார். அப்பா அபிஷேகம் ஊற்றுகிறார். அப்பா அவளோடு இருக்க ஒவ்வொருவரும் அபிஷேகம் ஊற்றுகிறார், அபிஷேகம் ஊற்றுகிறார், அபிஷேகம் ஊற்றுகிறார், அபிஷேகம் ஊற்றுகிறார். ஓ இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அக்கினி அபிஷேகத்தை நிரப்புகிறார். ஓ ரிகரபா ஈ காந்தருபு சந்தரஹல மதுருபு ஈ கரபல துருபு ரஹந்தருபு சந்தரஹல பாபா. இயேசுவின் நாமம் தடைகள் நீங்குவதாக, தடைகள் நீங்குவதாக, தடைகள் நீங்குவதாக. எல்லா கிரியை உடனே எரி சாமலாக தடைகள் உடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் தேவ அபிஷேகம், தேவ பிரசன்னம், தேவ அக்கினி நிரப்பமா, நிரப்பமாப்பா, நிரப்பமான நிரப்புகிறான். ஓ நிரப்புகிறது, நிரப்புகிறது, நிரப்புகிறது. ஓ அக்கினியா இறங்கிடும், அக்கினி இறங்குற நேரம் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம் தேவக்கார வல்லவரா இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அக்கினி அபிஷேகம் தர வல்லவரா இருக்கிறார். ஓ இயேசுவே. அக்கினியாய் இறங்கிடுவே, அக்கினாவாக அமர்ந்திடுவே, நல்லாக வீசிடுவே, இவன் நதியாக பாய்ந்திடுவே. அக்கினியாய் இறங்கிடுவே, அக்கினாவாக அமர்ந்திடுவே, நல்லாக வீசிடுவே, இவன் நதியாக பாய்ந்திடுவே. அக்கினியாய் இறங்கிடுவே, அக்கினாவாக அமர்ந்திடுவே, நல்லாக வீசிடுவே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுவே. ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவு நடங்கிடவே அக்கின் மலையாக பொழுதிடுவே. ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவு நடங்கிடவே அக்கின் மலையாக பொழுதிடுவே. அக்கினியை இறங்கிடுவே, அக்கினாவாக அமர்ந்திடுவே, காற்றாக வீசிடுவே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுவே. அக்கினியை இறங்கிடுவே, அக்கினாவாக அமர்ந்திடுவே, காற்றாக வீசிடுவே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுவே. அக்கினியை இறங்கிடுவே, அக்கினாவாக அமர்ந்திடுவே, காற்றாக வீசிடுவே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுவே. அக்கினியை இறங்கிடுவே, அக்கினாவாக அமர்ந்திடுவே, காற்றாக வீசிடுவே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுவே. அக்கினியை இறங்கிடுவே, அக்கினாவாக அமர்ந்திடுவே, காற்றாக வீசிடுவே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுவே. அக்கினியை இறங்கிடுவே, அக்கினாவாக அமர்ந்திடுவே, காற்றாக வீசிடுவே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுவே. தேவ சமாதானம், தேவ பிரசன்னம், தேவ அக்கினி நிரப்பமா, நிரப்பமா, அபிஷேகம் நிரப்பமா. ஓ ஒவ்வொரு நிரப்பினார். யாரெல்லாம் ஆவலோடு வாஞ்சோடு இருக்கிறார்கள் எட்டுக்கொள்ளட்டும். அபிஷேகம் தேவ அபிஷேகம் ஊற்றும் ஆண்டவரே, ஊற்றும் ஆண்டவரே, தேவ அபிஷேகம் ஊற்றும் ஆண்டவரே.
தேவ அபிஷேகம் ஊற்றம் ஆண்டவரே. என் தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன், அபிஷேகம் தருகிற தேவனா இருக்கிறீங்க. எல்லாம் தீய சக்தி கிரிகள் கட்டப்படுவாங்க இயேசுவின் நாமத்தை. அபிஷேகம் தந்ததாமக்கு நன்றி அப்பா. என் தேவன் அப்பா ஒவ்வொரு நிரப்பங்க தான் நன்றி ஆண்டவரே. விடுதலாக்குங்க நமக்கு நன்றி ஆண்டவரே. பார்த்து வைக்கிறோம் அப்பா. என் தேவன் சுகமாக்கு இருக்கீங்க, விடுதலாக்கு இருக்கிறீங்க, அபிஷேகம் தந்திருக்கிறீங்க. அதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பாதத்தை கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கரத்தை இயேசுவின் நாம ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அபிஷேகம் தந்திருக்கிறார். நீங்க எல்லாம் யாரெல்லாம் கேட்டிருக்கீங்க, பெற்றுக்கொண்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. அபிஷேகம் தந்திருக்கார். அது அபிஷேகம் எப்படி ஃபீல் ஆகும்னாக்கா, தலைமையில ஒரு எண்ணெய் ஊத்துற போல ஆகும். அது இங்க நமக்கு உணர முடியும். அபிஷேகம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை விட்டுறாதீங்க. அபிஷேகத்துக்குள்ள இருங்க. இன்னும் முன்னுக்கு ஆண்டவர் உங்களை நடத்துவாரு. அந்த அபிஷேகம் தான் நமக்கு முக்கியம். அந்த அபிஷேகம் அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. அபிஷேகம் ஆண்டவருடைய சம்மதம் ஜெபித்து 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 போராடும் போது, போராட்டம் மத்தியில் வர்றதுதான் இந்த அபிஷேகம். அவ்வளவு ஈஸியா பெற்றுக்கொள்ள முடியாது. சாதாரணமா இப்படி பெற்றுக்கொள்ள முடியாது. அபிஷேகம் ஆண்டவர் வாஞ்சியா இருக்கும்போது, ஆண்டவரே நிரப்பும் ஆண்டவர் கேட்கும் போது பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, தேவனுடைய வார்த்தை நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர் 10:44 இந்த வார்த்தைகள் பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவரும் பரிசுத்தாவினர் இறங்கினார். இங்க வார்த்தைகள் பேசிக் கொண்டிருக்கையில், தேவனுடைய வார்த்தைகள் பேசிக் கொண்டிருக்கையில், வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்க யாவரும் மேலும் பரிசுத்தாவினர் இறங்கினார். அப்ப பரிசுத்தாவின் அபிஷேகம் எந்த நேரம் பெற்றுக்கொள்ள முடியும்? பேசிக் கொண்டிருக்கும் போதே, தேவனுடைய வார்த்தை பிரசங்க பண்ணி கொண்டிருக்கும் போதே அபிஷேகத்தை நிரப்புகிற தேவனா இருக்கிறார். அபிஷேகம் நிரப்பி பலன் தந்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். அவர் நம்ம நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை அறிவாக மட்டுமல்ல, உயிரும் வல்லமை கொண்டது. பேதுரு பேசிக் கொண்டிருக்கும் போது விசுவாசத்துடனே கேட்கிறவன் மேல் பரிசுத்தாவின் இறங்கினார். விசுவாசத்தோடு கேட்கிறவங்க மேல மட்டும்தான் பரிசுத்தாவின் இறங்குவார். விசுவாசம் கேட்கலனாக்கா அது பரிசுத்தாவின் இறங்க மாட்டார். விசுவாசத்தோடு கேட்கும் போது அப்ப பரிசுத்தாவின் இறங்கினார். அப்ப பார்க்கும்போது அன்று தேவனுடைய வார்த்தை திறந்த ஹிருதயத்துடன் ஏற்றுக்கொள்ளும் போது அது பரிசுத்தாவின் நம்மை நிரப்பி மாற்றி புதிய பலனும் அபிஷேகம் அளிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஹிருதயத்தை திறந்து ஏற்றுக்கொள்ளும் போது ஆவியானவர் வார்த்தை எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு நிரப்புங்க ஆண்டவரே. ஆவலோடு வாஞ்சையோடு தேவனுடைய வார்த்தை தாகத்தோடு இருக்கிறவங்களுக்கு பரிசுத்தாவின் நிரப்புவார் ஆண்டவர். தேவன் வல்லமுள்ள தேவன். தேவனோட வார்த்தை ஏதோ அசாட்டமாக ஏதோ பேசுறாங்க, ஏதோ அப்படி அல்ல. தேவனோட வார்த்தையை நம்ம வாஞ்சையோடு இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேச போறாரு, எனக்கு வேதத்தில் என்ன பேசினாரு, எனக்கு ஊழியக்காரங்க என்ன பேச போறாரு, எனக்கு சபையில் என்ன பேச போறாரு, இந்த ஆவல் இந்த வாஞ்சை நமக்கு ஒவ்வொருக்கும் இருக்க வேண்டும். அப்படின்னா தான் விசுவாசி, அப்படின்னா தான் தேவனுடைய பிள்ளைங்க. இல்லைனாக்கா ஏதோ ஒரு உலகத்தார் போல இருக்கக்கூடாது. அப்ப உலகத்தாருக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அப்ப அவங்களை போல இருந்துடலாமே. அப்ப நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நம்ம பிரிச்சிருக்கிற ஆண்டவரு, நம்ம ஆண்டவரே கரத்தை பார்த்து கொண்டு இருக்க முடியாக, அவருடைய வார்த்தையே கவனிக்க முடியாக, அவரே ஏங்கி கொண்டு இருக்க முடியாது. நம்ம ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. நம்ம எப்பவுமே அவரே ஏங்கி கொண்டு இருக்கணும். இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது. தேவன் தான் நம்ம நிரந்தரம். அப்ப ஆண்டவர் வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்தாவின் நமக்குள் வரும்போது நம்ம அபிஷேகிக்கிற தேவனா இருக்கிறா, நம்மளை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறா. இப்ப தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள், பரிசுத்தாவில் வல்லமை அனுபவியுங்கள், அனுபவம் பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இங்க சாதாரணமா சும்மா இங்க நிக்கிறது இல்ல. தேவ சமூகத்துல மன்றாடி கதறி ஆண்டவரே உங்களோட வார்த்தையை தாங்க, உங்களோட பிரச்சனை தாங்க, ஆண்ட சமூகத்துல முழங்கால் போடிட்டு ஜெபித்து 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 ஆண்ட சமூகத்தை ஜெபித்து கண் விழித்திருந்து ஜெபித்து அப்படியே ஓடி வருகிறதுனால தேவோட வார்த்தை கொண்டு முன்னாடி வைக்கிறோம். சும்மா கிடையாது, சாதாரண கிடையாது. ஆண்டு சம ப்ரிப்பரேஷன் ஆயத்தமா இருக்கு, ரொம்ப முக்கியம். அதுபடி ஆண்டவர் நம்ம நிரப்புற தேவனா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்ம பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறாரு. அவர் சமூகம் ஜெபிக்கும் போது பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறாரு. பரிசுத்தாவில் நிரப்புகிற தேவனா இருக்கிறாரு. தேவன் வல்லமுள்ள தேவன். அப்ப தேவனோட வார்த்தை பேசி கொண்டிருக்கும் போது கேட்கும் போது பரிசுத்தாவின் நிரப்புவாரு. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஊற்றுவார், தலைமையில ஊற்றுவாரு. கேட்கும் போது நீ யாரெல்லாம் கேட்கிறாங்களோ, நீங்க கேட்கலன்னு வேற யாரை கேட்கும் போது அபிஷேகம் பெற்றுக்கோவாங்க.
நேரத்துல ஆந்திரா வந்து அபிஷேகம் பெற்றுக்கொண்டு கால் பண்ணுவாங்க. பாஸ்டர் உங்க மெசேஜ் கேட்கும் போது ஆவியானவர் தொட்டு தூக்கி வீசின போல ஆயிடுச்சு, எனக்கு வல்லமை ஆண்டவர் அபிஷேகம் பெற்றுக்கொண்டு சொல்லி எத்தனை பேர் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அது போல ஆண்டவர் யாரோ ஒருத்தர் தொடுவார். ஆண்டவர் இன்னைக்கு நீ மௌனமா இருந்தாக்கா ரட்சிப்பு வேற இடத்துல வர்றோம். நீ மௌனமா இருக்க இன்னொருத்தர் ஆண்டவர் தொடுவாரு. ஆண்டவர் உன்னதான் தொடணும் கிடையாது, நீ எப்படி வாஞ்ச இருக்கிற ஆண்டவர் தொடுவாரு. அல்லேலூயா. இப்ப தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம வந்து ஆவலோட வாஞ்சையோடு இருக்கணும். தேவனுடைய வார்த்தை வெறும் போதனை அல்ல, அது ஜீவன வல்லமை கொண்டது, ஜீவன வல்லமை கொண்டது. இப்போ பேதுரு பேசிக்கொண்டு இருக்கும் போதே விசுவாசத்தோடு கேட்கிற மேல் பரிசுத்தாவின் இறங்கினார். அவர்கள் காத்திருக்க வேண்டியதில்லை. தேவனுடைய நேரம் வந்தபோது பரிசுத்தாவின் அபிஷேகம் உடனே இறங்கியது. காத்துக்கணும். சில நேரத்துல வந்து பரிசுத்தாவின் உடனே நிரப்புவார் ஆண்டவர். அப்ப ஆண்டவர் வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. இப்ப உடனே நிரப்புற தேவனா இருக்கிறார். ஏன்னா அபிஷேகம் இல்லாம பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவர் அபிஷேகம் தந்தா மட்டும்தான் அபிஷேகத்துல போக முடியும். அபிஷேகம் வேணும். அபிஷேகம் இல்லாத வாழ்க்கையை ஓட்ட முடியாது. சும்மா அப்படி ஓட்டுறோம்னாக்கா அப்போ வந்து சாதாரணமாக மற்ற உலகத்தார் போலதான் இருப்போம். நாளைக்கு பின்மாற்றத்துக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. எந்த நேரத்தில் விழுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அபிஷேகம் இருந்தாக்கா ஆண்டவர் நம்மளை வந்து தாங்கி நடத்துவாரு. அல்லேலூயா. அபிஷேகம் வேணும் ஆண்டவரே, வாஞ்சோடு இருக்கணும். எனக்கு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே, என்ன அபிஷேகம் ஆண்டவரே. அப்பா இந்த பாவி அபிஷேகம் ஆண்டவரே, என்ன உயிர்ப்பையும் ஆண்டவரே, அபிஷேகத்தை நடத்தும் ஆண்டவரே, வாஞ்சோடு கேட்கணும். ஆனா அபிஷேகம் நடப்புகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பார்க்கும்போது ஆண்டவர் நம்ம விசுவாசத்தை கேட்கும் போது நம்ம ஹிருதயத்துல நிரப்புற தேவனா இருக்கிறார். பயத்தை தைரியமாக்குவார், பலவீனத்தை பலனாக்குவார், துக்கத்தை சந்தோஷம் மாற்றுவார். பாத்தீங்களா, அபிஷேகம் நமக்குள்ள வரும்போது பயம், உலகத்தின் பயம், பிசாசுடைய பயம், பாவத்திற்குரிய பயம், எல்லாம் சாபத்துக்குரிய பயம், எல்லாம் பயத்தை வந்து நம்ம தைரியமாக மாற்றுகிற தேவன். அபிஷேகம் வரும்போது பலவீனமா இருக்கிற எங்களை பலனாக மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. துக்கமா இருக்கிற எங்களை சந்தோஷமா மாற்றுகிற தேவன். இதுதான் அபிஷேகத்துல கிடைக்குது. அபிஷேகத்துக்கு தைரியம் வரும், பலன் வரும், சந்தோஷம் வரும். இந்த மூணு நமக்குள் கிரியை செய்து கொண்டே இருக்கும். இதுதான் அபிஷேகம். எந்த நேரமும் அபிஷேகத்தை நிரப்பிக் கொண்டே இருப்பார். அந்த அபிஷேகம் வந்து நமக்கு தைரியத்தை தரும், பலனை தரும், சந்தோஷம் தரும். இல்லைன்னா பயமோ பலவீனமோ துக்கம், இந்த மூன்று நம்ம ஆண்டு கொள்ளும் போது என்ன ஆகுனாக்கா நம்ம வாழ்க்கையில அப்படியே நொந்து வீக்காய் போயிட்டு இருப்போம். வீக்காரா இருக்கிறதுக்கு ஆண்டவர் நாமத்தை தூசிக்கூடாது. நாங்க பலனா இருந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. எனக்கு தைரியத்தை தந்திருக்கிற ஆண்டவரு, எனக்கு பலன் தந்திருக்கிற ஆண்டவரு, எனக்கு சந்தோஷம் தந்திருக்கிற ஆண்டவரு, இது அபிஷேகம் நான் பெற்றுக்கொண்டேன், இது ஆண்டவனால தான் தந்தது. ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. அப்படி மகிமைப்படுத்தும் போது தான் ஆண்டவர் நாம் மகிமைப்படும். பலவீனமா இருக்கிறது ஆண்டவர் மகிமைப்படுவாரா? நம்ம வந்து பயத்தோடு இருக்கிறது ஆண்டவர் மகிமைப்படுவாரா? நம்ம துக்கத்தோடு இருக்கிறது ஆண்டவர் மகிமைப்படுவாரா? கண்டிப்பா கிடையாது. பயத்தை விடுதலாக்குற தேவன், பலவீனத்திலிருந்து பலனாக்குற தேவன். அல்லேலூயா. சில நேரத்தில் பலவீனம் இருக்கும் போது என் கிருபை உனக்கு போதும் ஆண்டவர். பலவீனமா இருக்கும் போது என் கிருபை உனக்கு போதும். கிருபை போதும்னாக்கா ஆண்டவர் இன்னும் பலன் தருவேன் நானு, இன்னும் பலன் தருவேன் நானு, இன்னும் பலன் தருவேன் நானு ஆண்டு சொல்லி நம்ம நிரப்புகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் வல்லமுள்ள தேவன். அதுதான் அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும் போது பரிசுத்தாவின் இடத்தில் வரும்போது, பரிசுத்தாவின் உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்தாவின் இடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் முழுவதும் சமாரிலும் பூமி கடைசி சாட்சியா இருப்பீங்க. பரிசுத்தாவின் உங்களுக்குள் வந்தாக்கா வீட்டுல நீங்க சாட்சியா இருப்பீங்க. கூட பிறந்த சகோதரி மத்தியில சாட்சியா இருப்பீங்க. சொந்தக்கார மத்தியில சாட்சியா இருப்பீங்க. இந்த மூணு சாட்சி இல்லைனாக்கா பரிசுத்தாவின் இடத்துல இல்ல. பரிசுத்தாவின் இல்ல. குடும்பத்துல அபிஷேகம் இருந்தாக்கா பரிசுத்தாவின் சாட்சியா இருப்பீங்க. எப்படி சாட்சியா இருப்பீங்கன்னாக்கா குடும்பத்துல நீங்க சாட்சியா இருப்பீங்க. உங்களை பார்த்து சொல்லுவாங்க, ஏய் இங்க ஜெபிக்கிறங்க, அம்மா ஜெபிக்கிறங்க, என் வைஃப் ஜெபிக்கிறங்க, என் புருஷன் ஜெபிக்கிறங்க. அப்படி சாட்சி பெற்றுக்கொள்ள முடியும். சாட்சி இருக்கணும். இல்ல அவர் முந்தி அப்படி இருந்தார், இப்ப அப்படி இல்ல. முந்தி இந்த அம்மா பயங்கர கோபமா இருக்கும், இப்ப கோவப்படுறது இல்ல. இப்ப வந்து சாந்தமா இருக்கிறாங்க. ஆண்டவர் பரிசுத்தாவின் நடத்துறது இருக்கிறாங்க. ஆண்டவர் அன்பை வெளிப்படுத்துறாங்க. இதுதான் நமக்கு சாட்சி வரணும். சாட்சி இல்லைனாக்கா அது வந்து
நமக்கு ஆண்டவர் நாமத்தை தூஷிக்கிற போல ஆண்டவர் தூஷிக்கிறதுக்காக கூட பிறந்த மத்தியில் வச்சிருக்கிற ஆண்டவர், தூஷிக்கிறதுக்காக குடும்பத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறாரா, தூஷிக்கிறதுக்காக தான் சொந்தக்கார மத்தியில் வச்சிருக்கிறாரா? எங்க பார்த்தாலும் நம்ம வாயாடி நம்ம கத்தி ஆண்டவர் நாமத்தை தூஷிக்க முடியாது, செய்யக்கூடாது. எங்க வேணா கத்துறது, எங்க போனா கத்துறது, சொந்தக்கார மத்தியில கத்துறது, எல்லாம் என்ன நினைப்பாங்க, நீங்க எல்லாம் ஒரு கிறிஸ்தவங்களா, நீங்க எல்லாம் ஆண்டவர் பிள்ளைங்களா, நீங்க எல்லாம் அப்படி சொல்லும் போது அங்க என்ன ஆண்டவர் நாம மகிப்படுதா, சாட்சி கெடுது. ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம வாயில இருந்து வார்த்தை வர்றதுக்கு காத்து நிற்பான் பிசாசு. சொன்னவன் உன்னை குற்றவாளி ஆக்கத காத்து நிற்பான், உன் குடும்பத்தில் உன்னை குற்றவாளி ஆக்கத காத்து நிற்பான், சொந்தக்கார மத்தியில் குற்றவாளி ஆக்கத காத்து நிற்பான். ஜாக்கிரதையா இருக்கணும், அடங்கணும். இல்ல என் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தணும், நான் சாட்சி கெடுக்காத நடந்துக்க மாட்டேன், எனக்கு அடங்கணும். ஆண்டவரே தாழ்மை தாங்க, எனக்கு பொறுமையை தாங்க, எனக்கு நிதானம் தாங்க, நான் எந்த இடத்துல பேசிடக்கூடாது. அப்பா சாட்சியை காத்துக்கொள்ளணும். பரிசுத்தாவின் என்னை பலப்படுத்து. பரிசுத்தாவின் பலத்தினால் மட்டும்தான் சாட்சியா இருக்க முடியும், இல்லைன்னா சாட்சியா இருக்க முடியாது. சுய பலத்தினால் சாட்சியா இருக்க முடியாது. பரிசுத்தாவின் பலத்தினால சாட்சியா இருக்க முடியும். பாவே நம்மளோடு கூட இருக்கும்போது நாம சாட்சியா இருக்க முடியும். அப்பதான் குடும்பத்தை சொல்லுவாங்க, இல்ல கூட பிறந்தவங்க சாட்சி சொல்லுவாங்க, இவன் அப்படிப்பட்டவன் இல்ல, இவன் முந்தியா அப்படின்னு தான், இப்ப அட மாறிட்டான், அவன் டெய்லி ஜெபம் பண்றான், ஆண்டு சமூகத்தில் இருக்கிறான், ஆண்டு வார்த்தைப்படி நடக்கிறான், ஆண்டு சித்தப்படி நடக்கிறான், ஆண்டவரே அவன் சந்தோஷமா வைத்திருக்கிறாரு, ஆண்டவரே அவன் குடும்பத்தை பாதுகாத்துக்கிட்டு வந்துக்கிறாரு, அவன் அப்படிப்பட்டவன் கிடையாது. இப்படி ஒரு சாட்சி குடும்பத்துல வரணும். அல்லேலூயா. உங்க பிரதர் உங்க சிஸ்டர் சொல்லணும், சாட்சி சொல்லணும், கூட பிறந்தவங்க சொல்லணும், குடும்பத்தில் சொல்லணும், சாட்சியாக சொந்தங்க மத்தியில் சொல்லணும், நேபர்ஸ் மத்தியில் சொல்லணும். தேவனுடைய பிள்ளைங்க இங்க அப்படிப்பட்ட கிடையாது. சாட்சி, இப்படி சாட்சி ரொம்ப முக்கியம். இந்த சாட்சிங்க தான் பலனாக ஆண்டவர் வெளிச்சமாக மகிமையாக ஆண்டவர் மகிமைக்காக ஆண்டவர் வைப்பார். ஆண்டவர் வல்லமுள்ள தேவன். அப்ப ஆண்டவர் பரிசுத்தாவின் நம்மளுக்கு வந்தாக்க சாட்சியா இருப்பான். பரிசுத்தாவின் ஏதோ கத்திட்டு நம்ம ஏதோ அந்நிய பாஷை ஜெபம் பண்ணோம் அப்படி இல்லை. பரிசுத்தாவினர் வந்தாக்க நமக்குள்ள சாட்சி இருப்போம், பலனாக இருப்போம், ஆண்டவர் வல்லமையாக இருப்போம், ஆண்டருக்காக வைராக்கியமா இருப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் பலப்படுத்துற தேவன், ஆண்டவர் பலப்படுத்தி நடத்துற தேவன். அப்ப பலன் நமக்கு வேணும், பரிசுத்தாவின் பலன் எனக்கு வேணும் ஆண்டவரே. அப்போ அங்க பார்க்கும்போது இயேசு தம் சீஷர்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை வெறும் அறிவுரை அல்ல, இது ஒரு தெய்வீக வல்லமை வாக்குறுதி. பரிசுத்தாவின் வரும்போது மனிதன் பலவீனம் தெய்வீக வல்லமையால மாற்றப்படுகிறான். மனிதன் பலவீனம், மனிதன் பார்க்கும்போது பலவீனமா இருக்கிறான், ஆனா தெய்வீக வல்லமையால மாற்றப்படுகிறான். அப்பொழுது பயம் மறைந்து தைரியம் எழும்புகிறது. அப்ப ஆண்டவர் நம்ம உறுதியா பலப்படுத்துற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வல்லமையாக நம்மளை சாட்சியாக மாற்றுகிறது. பரிசுத்தாவின் சாட்சியாக நம்ம மாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையை வார்த்தை மட்டுமல்ல செயலும் தேவனுடைய மகிமையும் வெளிப்படுத்தும். வெறும் வார்த்தையிலே ஓட முடியாது. வார்த்தைனாலே நான் அப்படிப்பட்டவர் இல்ல, செயலை கொண்டு வா, செயலை கொண்டு வா. செயல் எப்படி இருக்கு, உன்னுடைய செயல் எப்படி இருக்கு, இதுதான் செயலை தான் தேவனுடைய மகிமைப்படுத்த முடியும். பாவியன் நமக்குள்ள வரும்போது வெறும் வார்த்தைனால அல்ல, செயலை கொண்டு வரணும். அல்லேலூயா. இப்ப செயலை கொண்டு வரும்போது ஆண்டவர் நம்ம நடத்துவார். அது மட்டுமல்ல, ஒரு கருவியாக அப்ப நம்மளை நம்ம நடத்துற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப உலகத்தின் எல்லை வரைக்கும் கிறிஸ்துவின் அன்பை அறிவிப்பது இந்த அழைப்பின் நோக்கம். அப்ப பரிசுத்தாவின் வர நோக்கம் என்னன்னாக்கா, உலகம் முழுவதும் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக அறிவிப்பதற்காக அவர் நோக்கமாக பரிசுத்தாவின் நமக்குள் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தாவின் நமக்குள்ள வரனாக்கா நம்ம சாட்சியா இருக்கிறது மட்டுமல்ல, நம்ம உலகத்துக்கு தேவனுடைய அன்பையும் வெளிப்படுத்தும்படியாக அந்த அழைப்பு நோக்கமா இருக்கு. அதுக்காக தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அதுக்காக தான் பரிசுத்தாவின் அபிஷேகம் கொடுக்கிறார். அபிஷேகம் பெற்றுக்கொண்டு அமைதியா வீட்டுல இருக்கிறதுக்கால, அபிஷேகம் பெற்றுக்கொண்டு நீ உன்னுடைய செல்ஃபிஷா இருக்கிறதுக்கால, அபிஷேகம் பெற்றுக்கொண்டு நீ செயல்படணும். அபிஷேகம் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்காக எழுப்பி பிரகாசிக்கணும். அபிஷேகம் பெற்றுக்கொண்டு மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். அபிஷேகம் பெற்றுக்கொண்டு மற்றவங்களுக்காக செயல்படணும். இதுதான் அபிஷேகம் கிரியை. அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும்போது அப்ப ஆண்டவர் என்ன செய்வாரு, நம்மளை கட்டி எழுப்புவார். அபிஷேகம் நமக்குள்ள நாளுக்கு நாள் புதிதாக்கணும், நாளுக்கு நாள் நமக்கு நிரம்பணும், நாளுக்கு நாள் நம்மள அபிஷேகத்துக்குள்ள நமக்கு ஆண்டவர் வரங்களுக்கு கிரியை செய்வாரு. அப்படியே கொண்டு போயினே இருப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்படியே இந்த அபிஷேகம் நிரம்ப அபிஷேகம் ஃபுல்லாகும் போது மரித்தர் உயிரோடு எழுப்புவீங்க. அல்லேலூயா. மரித்தர் உயிரோடு எழுப்புறதுக்கு அபிஷேகத்தில் ஆண்டவர் நிரப்புவார். அல்லேலூயா.
அப்படிப்பட்ட அபிஷேகம் நமக்குள்ள ஆண்டு வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்ப அபிஷேகத்துக்குள்ள நம்ம நிரம்பணும். அபிஷேகம் நிரம்புறதுனாக்கா நம்ம ஹிருதயத்தில் நிரம்பப்பட்டவராக இருக்கணும். அதுல உலகக்காரை நிரம்பி இருக்கக்கூடாது. இப்ப பார்த்தாக்கா போனு, எப்ப பார்த்தாலும் டிவி, எப்ப பார்த்தாலும் உலகக்காரி, எப்ப பார்த்தாலும் போன்ல பேசிக்கொண்டு மற்றவங்களோட பேசி 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 மற்ற காரியத்தை நெருப்பி வச்சுக்கிறோம். அப்ப அது மற்ற காரியத்தை நெருப்பி வச்சு கூட நம்ம பரிசுத்தாவில் நிரப்பப்படணும். ஆவியானவர் நிரப்பப்படும் போது இந்த அழுக்கு, இந்த அசுத்தம் எல்லாம் வெளியே போவோம், வாஷட் ஆகும். சில நேரத்தில் எண்ணங்கள், நம்ம சிந்தனைகள்லாம் டிஸ்டர்ப் ஆகும்போது பரிசுத்தாவில் நிரப்பப்படும் போது இதெல்லாம் வாஷட் ஆகும். நம்மளை சுத்திகரிப்பார் ஆண்டவர், அபிஷேகம் நிரப்புவார் ஆண்டவர். நம் நாளுக்கு நாள் சுத்திகரிக்கப்படணும். நாளுக்கு நாள் பரிசுத்தாவில் வல்லம் நம்ம வேணும். அப்பதான் உலகம் முழுவதும் நம்ம பிரகாசிக்க முடியும். ஹல்லேலூயா. God's words is never empty. It carries his power and presence. Before Peter even finished speaking, the Holy Spirit filled everyone who listened with faith. This reminds us that God does not delay when hearts are ready to receive him. Today, the Holy Spirit still moving wherever God's word is preached and received with faith. His transformation leaves strengthens in we, brings peace to troubled heart, and fills believers with his power to live for Christ. When you receive God's word with faith, you make room for Holy Spirit to work in your life. Hallelujah. ஆண்டவர் நமக்குள்ள கிரியை செய்கிற தேவனா இருக்கிறாரு. நம்ம நிரப்பி பலப்படுத்தி நடத்துகிற தேவனா இருக்கிறார். ದೇವರ ವಾಕ್ಯವು ಕೆಲವು ಮಾತಲ್ಲ, ಅದು ಜೀವವು ಶಕ್ತಿಯಾಗಿದೆ. ಪೇತ್ರನು ಇನ್ನು ಮಾತಾಡುತ್ತಲೇ ನಂಬಿಕೆಯಿಂದ ಕೇಳುತ್ತಾ ಎಲ್ಲರ ಮೇಲೂ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಇಳಿದನು ಎಂದು ದೇವರು ಸಿದ್ಧವಾಗಿರುವ ಹೃದಯಗಳಿಗೆ ತಕ್ಷಣವೇ ಅವರು ಸುರಿಸುತ್ತಾನೆ ಎಂಬುದು ನಮಗೆ ನೆನಪಿಸುತ್ತದೆ. ಎಂದಿಗೂ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಂಬಿಕೆಯಿಂದ ಕೇಳುವವರ ಜೀವನದಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಕಾರ್ಯ ನಿವಾರಿಸುತ್ತದೆ. ಆತನು ಭಯವನ್ನು ಧೈರ್ಯವಾಗಿ, ದುಃಖವನ್ನು ಸಂತೋಷವಾಗಿ, ಬೆಳಗಿನ ಬೆಳವಾಗಿ ಪರಿವರ್ತಿಸುತ್ತಾನೆ. ದೇವರ ಸನ್ನಿಧಿಗೆ ನಿಮ್ಮ ಜೀವನವನ್ನು ಹೊಸದಾಗಿ ರೂಪಿಸುತ್ತಾನೆ. ದೇವರ ವಾಕ್ಯ ನಂಬಿಕೆಯಿಂದ ಕೇಳಿರಿ, ಪವಿತ್ರಾತ್ಮ ಶಕ್ತಿಯನ್ನು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಪರಿವರ್ತಿಸಲಿ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ನಂಬಿಕೆಯಿಂದ ಕೇಳಿದಾಗ ನೀವು ಪವಿತ್ರಾತ್ಮ ತುಂಬಿಸ್ತಾರೆ ದೇವರು ನಮ್ಗೆ. அப்ப ஆவியானவர் நம்ம நிரப்புகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்ம நிரப்பி நடத்துகிற தேவனா இருக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கிறோம். அவர் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள்ள வரத்தின்படி இவ்வாறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு ஆவியார் தந்த வரத்தின்படி அவர் பாஷை பேச தொடங்கினார்கள். அந்நிய பாஷை பேச தொடங்கினார்கள். அந்நிய பாஷை பேச தொடங்கும் போது நீங்க அந்நிய பாஷை பேசுறீங்கன்னாக்கா நீங்க யாரோட பேசுறீங்க? தேவனோட ரகசியத்தை பேசுகிறீங்க. நீங்க மனுஷனோட பேசாம தேவனோட பேசுகிறீங்க. உங்களுக்கு தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியம் தான் இந்த அந்நிய பாஷையில் பேசும்போது யாருமே புரிந்து கொள்ள முடியாது. பிசாசுடைய புரிந்து கொள்ள முடியாது. என் தேவன் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். தேவன் பேசுறதும் நீங்க புரிந்து கொள்ள முடியும். இந்த அந்நிய பாஷை நிரப்பி நடத்துகிற தேவன் இருக்காங்க. அது மட்டுமில்ல, அந்த அந்நிய பாஷை என்ன பேசணும் அந்த அர்த்தத்தை விட ஆண்டவர் புரிய வைப்பாரு. நீ பேசணும் அந்நிய பாஷை, நீ பேசணும் இப்படியான காரியம் ஆண்டவர் நமக்கு வெளிப்பாடு முடியும், தரிசனம் முடியும் பேசுவாரு. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இப்ப ஜோம் பண்ணும்போது இப்போ நம்ம ஜோம் பண்ணி முடிக்க கரண்ட் போயிடுச்சு. நேற்று ஆண்டவர் காமிச்சாரு. என்ன காமிச்சாருன்னா கரண்ட் பஸ்ட் ஆகிற மாதிரி காமிச்சாரு. அப்படியே அந்த போல் எல்லாம் பஸ்ட் ஆகிற மாதிரி. அப்ப ஏதோ ஒரு விடுதலா இருக்கு. ஹல்லேலூயா. இப்ப நம்ம புரியுது நமக்கு. ஓகே, நம்ம அந்நிய பாஷை ஜெபம் பண்ணி நிரப்பப்படும் போது இந்த கரண்ட் போனது பார்க்கும்போது ஆண்டவர் கொடுத்த தரிசனம் அது அப்படியே தான் நடந்திருக்கு. ஹல்லேலூயா. அதனால நம்ம உறுதியாவது ஏதோ ஒரு டெலிவரன்ஸ் ஆயிருக்கு, ஏதோ வடிஞ்சிருக்கு, ஆண்டவர் நமக்கு விடுதலாக்கி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. பரிசுத்தால் நிரப்பப்படும் போது இதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நமக்கு அர்த்தத்தை புரிய வைப்பாரு. நேற்று அந்நிய பாஷையில் ஜெபித்தது அது அர்த்தத்தை இப்ப நமக்கு புரிய வைக்கிறதான்றவரு. அப்ப அந்த அர்த்தத்தை புரிய வைப்பாரு. என்ன பேசுனேன், என்ன நடந்தது என்று. அது மட்டுமல்ல, நம்ம ஆண்டோடு பேசும்போது ஆண்டவர் நம்மோடு பேசுவார். அபிஷேகத்துக்கு நம்ம போறது நம்ம பார்க்கணும். ஆண்டவர் அபிஷேகம் விட்டுறக்கூடாது. அபிஷேகம் தான் நம்மளை வழி நடத்தும். அபிஷேகம் நம்மளை தாங்க நடத்தும். என்ன செய்யணும், ஏது போடணும், எல்லாமே ஆவியான நிரப்பப்படும் போது அப்ப அந்நிய பாஷை பேசும்போது ஆண்டவரோடு பேசும்போது நம்ம பலனை தர்றோம்.
அல்லேலூயா. அபிஷேகம் சாதாரண கிடையாது. அந்நிய ஜனங்கள் கூட புரிஞ்சுக்குவாங்க. அந்நிய ஜனங்களும் புரிஞ்சுக்குவாங்க. சில நேரத்தில் வந்து நான் அடிக்கடி சொல்வேன், நான் ஒரு ஃப்ரெண்டு வந்து ரொம்ப குடி, அவருக்கு வீட்டிலலாம் துரத்திட்டாங்க, நீ சாவு போன்னுட்டு. அப்போ அவர் வந்து ரொம்ப மனவேதனையோடு ரயில்வே ட்ராக்ல நடந்து வர்றாரு. ரயில்வே ட்ராக்ல வரும்போது எனக்கு கால் பண்ணுறாரு, பிட்டர் இந்த மாதிரி ரயில்வே ட்ராக் நடந்து வந்துக்கிறே, நான் சாவறதுக்கு போயின்னுக்கிறேன், நான் எனக்கு வேற எதுவுமே இல்லை. அப்போ நான் சொன்னேன், பாரு உன் குடி பத்தியா எங்கே கொண்டு வந்து வச்சுக்கிறது, நான் ஜெபம் பண்ணுற ஒரு 2 நிமிஷம் சொல்லிட்டு கண்ணை மூடி ஜெபம் பண்ணும்போது, அப்போ ஜெபம் பண்ணும்போது அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணும்போது அவனுக்கு உடம்பெல்லாம் வைப்ரேஷன் ஆகி, அது பிறகு அவன் ரயில் ட்ராக் மாற்றிட்டு அவன் சொல்கிறான், இல்லை இனிமேல் நான் வாழ்வேன், இனிமேல் நான் குடிக்க மாட்டேன், என்னை நம்பு, நீ ஏதோ ஒரு பாஷையில் பேசும்போது எனக்குள்ள ஆண்டவர் தொட்டாரு. இன்னைக்கு வரையும் அவன் அந்த குடியை விட்டுட்டான். ஆண்டவர் உடைய வச்சார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவனுக்கு வந்து இப்போ வந்து வீட்டுக்கு கால் பண்ணாக்கா எல்லாரும் சொல்கிறாங்க, அவன் சாப்பிட்டு விடுங்க, அவன் சாப்பிட்டு விடுங்க, எல்லாரும் சொல்லிட்டாங்க அவன் சாப்பிட்டு விடுங்கன்ட்டு. அவங்களோட கெஞ்சி கேட்டு, இல்லை இல்லை இது ஒரு வாட்டி மன்னிங்க, அவன் வருவான் வீட்டுக்கு, தயவு செஞ்சு ஏற்றுக்கொள்ளுங்க, மன்னிங்க. அப்போ மன்னிச்சு ஏற்றுக்கொண்டுதா இன்னைக்கு அவன் நல்லாவா இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் பார்த்தீங்களா அந்த குடியிலேருந்து விடுதலை ஆக்குறார். அப்போ அந்நிய பாஷைன்ற ஜெபம் வந்து சும்மா சாதாரண கிடையாது. ஒருத்தர் அந்நிய ஜனங்களை வந்து மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த அபிஷேகத்துக்கு வல்லம் இருக்கு. அந்த அபிஷேகம் வல்லம் இருக்கு. அந்த அபிஷேகத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. அப்போ அந்த அபிஷேகம் வந்து சும்மா சாதாரண அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் போது, நீங்க அந்நிய பாஷையில் பேசும்போது உங்களை அறியாம இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஓடி போவோம். அல்லேலூயா. பரிசுத்தாவில் நிரப்பப்படுறது நம்ம பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்தாவில் நிரப்பப்படுவது ஒரு உணர்ச்சி அனுபவம் மட்டுமல்ல, அது தேவனுடைய வல்லமையால் நிறைந்து புதிய வாழ்க்கையை தொடக்கும். பெந்தெகோஸ்து நாளில் சீஷர்கள் பரிசுத்தாவில் நிரப்பப்படும் போது அவர் பயத்தை விட்டு தைரியத்துடன் சுவிசேஷத்தை அறிவிக்க தொடங்கினார்கள். பயத்தோடு இருந்தவர்கள் எல்லாம் தைரியமாக பிரசங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகம், தைரியம். எல்லாம் பயந்துட்டாங்க, எங்க நம்ம சிலுவையில போட்டுருவாங்க, எங்க இயேசு போல சிலுவையில போட்டுருவாங்கன்னு சொல்லி எல்லாம் பயந்து 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 வீட்டுக்குள்ள அடங்கி இருந்தாங்க. பயத்தோடு இருந்தாங்க. சீசரங்கள்லாம் வீட்டுக்குள்ள பயத்தோடு இருந்தாங்க. பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள தைரியமாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக அவர் எழும்பினாங்க. இதுதான் அபிஷேகத்துக்குள்ள இருக்க வல்லமை. அது நமக்கு தைரியத்தை தருகிற வல்லமை. தைரியம் தரும்போது நம்ம எதை குறித்து பயப்பட மாட்டோம். ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பலப்படுத்தி நடத்துற தேவர், அவர் நடத்துகிற தேவர். அதனால நம்ம தைரியத்தோடு இருக்கிறனாக்கா அபிஷேகம் வேணும், அபிஷேகம் வேணும். அபிஷேகம் ஆண்டவரே, அபிஷேகம் வேணும். பெற்றுக்கொள்வீங்க. நாம வந்து இங்க கத்தினே இருப்போம், அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க, அபிஷேகம். நீங்க பேசாம இருந்தாக்கா அப்பன்னா அபிஷேகம் மேல ஒரு ஆர்வம் இல்லை, ஒரு இது இல்லை. அதோட கத்தின் கடை விடு, நான் பார்க்கலாம். அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் கொடுங்க ஆண்டவரே. அப்பா இந்த ஆன்லைன்ல கேட்டுக்கிறோம், ஆலயத்துல இருந்தாக்கா அதே வேற, ஆன்லைன் மூலியமா நாங்க ஜெபம் பண்ணி கேட்டுக்கிறோம். ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் நிரப்புங்க. ஆண்டவங்க அங்க நிரப்புறது இங்க உணர்த்துவார் ஆண்டவர். ஆனா ஒருத்தர் 2 பேர் ஆண்டவர் அபிஷேகித்திருக்கிறாரு. டெஸ்ட் பண்ணி அடுத்த மெசேஜ்ல வருவேன் நான். அல்லேலூயா. அது சீக்கிரம் சொல்லுவாங்க பாருங்க, இல்லை எனக்கு அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுன்னுட்டு. அபிஷேகம் பெற்றுக்கொள்ள டெஸ்ட் பண்ணி வருவேன். ஆனா ஆண்டவர் இங்க உணர்த்துவார். நீங்க அங்க அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் போது நீங்க அங்க பெற்றுக்கொள்ளணுங்க. ஆண்டவர் இங்க உணர்த்துவார், யாரும் பெற்றுக்கொள்ளன்னுட்டு, யாரும் அங்க வாஞ்சியா இல்லைன்னுட்டு ஆண்டவர் இங்க உணர்த்துவாரு. அதனால அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் போது நம்ம தைரியத்தை உண்டாக்குவார் ஆண்டவர். அப்படியா நிரப்புகிற தேவனா இருக்கிறார். பரிசுத்தாவில் நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. சாதாரண கிடையாது, பரிசுத்தாவில் நிரப்பப்பட வேண்டும். ஆண்டவர் தன் பிள்ளைங்களுக்கு பரிசுத்த அபிஷேகம் தருகிற தேவனா இருக்கிறாரு. பாருங்க, லூக்கா 11:13 வாசிக்கும் போது, பொல்லாதாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாமானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்தாவை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. இப்ப என்ன சொல்றாருனாக்கா, இங்க நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு பார்த்து வளர்க்குறீங்களே, உங்க பிள்ளைங்களுக்கு என்ன வேணும் வாங்கி கொடுக்குறீங்களே, உங்க பிள்ளைங்களுக்கு இதுதான் வேணும் அதுதான் பாக்குறீங்களே, அப்ப பரம பிதா நமக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும். அவர் அபிஷேகம் தர வல்லவரா இருக்கிறார். பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்ம கொடுக்க தேவனா இருக்கிறார். அப்ப ஆண்டவர் அபிஷேகம் கொடுத்து நம்ம நிரப்புற தேவனா இருக்கிறார். அப்ப ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு என்ன செய்வார்? ஆண்டவர் அபிஷேகம் தருவார். நான் ஏசாப்பா பிள்ளைங்க சொன்னாக்கா அபிஷேகம் பெற்றுக்கணும் தான் ஒரு அர்த்தம். சும்மா நான் அபிஷேகம் தேவனுடைய பிள்ளை சொல்லிட்டு ஊரை கிடைக்கூடாது, ஊரை ஏமாத்தக்கூடாது. அந்த தேவன் பிள்ளைகள் சொன்னாக்கா அபிஷேகம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. அதுக்குள்ள வாஞ்சியா இருக்கணும். எத்தனை நாள் தான் இருப்ப? யாண்ட சொல்றாரு, மாம்சமான யாருமே நாவி ஊற்றுன்னு சொல்றாரு. புதுசா வந்தா கூட ஆண்டவர் ஊற்றுறாரு, பழைய ஆளுநர் கூட ஊற்றுறாரு ஆண்டவர். அபிஷேகம் எல்லாருக்கும் தர்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. இல்ல அவங்களுக்கு மட்டும் தான் தருவாரு, அப்படியெல்லாம் நம்ம கணக்கு போடக்கூடாது. பரிசுத்தாவினர் எல்லாருக்கும் தருவார் ஆண்டவர். என்ன அபிஷேகம் ஆண்டவரே, என்ன அபிஷேகம்? அப்பா உங்களுடைய பிள்ளைகள் நானு, எனக்கு ஒரு அடையாளமாக எனக்கு அபிஷேகம் கொடுங்க ஆண்டவரே. கேட்கணும், உன் வாஞ்சைய கேட்கணும். நீ கேட்கும் பெற்றுக்கொள்வ.
அப்ப நீ கேட்கும்போது ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் என்ன சொல்லும்போது அபிஷேக ஆராதனை நடக்கும். அந்த நேரத்துல அபிஷேகம் பெற்றுக்கொள்வேன். ஏன்னா உன் ஆத்மாக்கு அபிஷேகம் வேணும். அந்த அபிஷேகம் ஆத்மா வேணுமா இருக்கிற நேரத்துல ஆண்டவர் இங்க அக்கினியா நிரப்புவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. அபிஷேகம் இல்லாம என்ன வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அப்ப அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. அப்ப பரலோகத்தின் பிதா பத்தியா அப்ப தேவன் தேவனுடைய பிள்ளைங்களா இருக்குனாக்கா அடையாளமா என்ன தர்றாரு ஆண்டவர்? அபிஷேகம் தர்றாரு. அந்த அபிஷேகத்துல தான் உலகத்தை ஜெயிக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும், பாவத்தை மேற்கொள்ள முடியும், உலக இச்சத்தை மேற்கொள்ள முடியும், எல்லாமே மேற்கொள்ள முடியும். அபிஷேகம் நமக்குள்ள சும்மா இருக்காது, அனலாக்கி கொண்டே இருக்கும். அபிஷேகம் அனலாக்கி கொண்டே இருக்கும், நம்மளை பலப்படுத்தி கொண்டே இருக்கும், நம்மளை ஜெபிக்க வைக்கும், வேதத்தை வாசிக்க வைக்கும், ஆண்டு சம்பந்த துதிக்க வைக்கும். அபிஷேகம் நமக்குள் கிரியை செய்து கொண்டே இருக்கும். அபிஷேகம் வேணும், ஆண்டவரை கேட்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்காம பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் நல்லவர். பரலோக பிதா தம்முடைய பிள்ளைங்களுக்கு நல்லவற்றை கொடுக்க விரும்பும் அன்பு உள்ள தகப்பன். நம் விசுவாசத்தோடு தாழ்மையோடு அவரிடத்தில் கேட்கும்போது அவர் நம்மை வெறுமையாக அனுப்புவதில்லை. எல்லாரும் ஆசீர்வாதங்களும் மேலான பரிசாக பரிசுத்தாவின் மகிழ்ச்சியோடு அளிக்கிற தேவனா இருக்கிறார். பரிசுத்தாவின் நம்மை வழிநடத்துகிறார், ஆறுதல் படுத்துகிறார், பாவத்தின் மீது வெற்றியை பெற வல்லமை அளிக்கிறார், தேவனுடைய சித்தத்தின்படி வாழ உதவுகிறார். ஆகையால் தினமும் பரிசுத்தாவின் நிறைவு நாடி ஜெபிக்க வேண்டும். கேளுங்கள், பரலோகத்தின் பிதாவே பரிசுத்தாவின் நிறைவே எனக்கு தாரு. கண்டிப்பாண்ட தருவார். ஹல்லேலூயா. தந்து நடத்துகிற தேவனா இருக்கிறார், எல்லாருக்கும் தருகிற தேவனா இருக்கிறார். யோவேல் 2:28 வாசிக்கும் போது அதுக்கு பின் நான் மாம்சம் யாவருமே நாவி ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரன் உங்கள் குமாரத்தையும் திருதர்சனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களும் உங்கள் வாலிபர்கள் திருதர்சனங்கள் காண்பார்கள். அப்ப மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றுகிறாரு. அது மட்டுமல்ல, ஊழியக்காரன் மேலும் அந்த நாட்களின் ஆவி ஊற்றுவே. இப்ப ஊழியக்காரன் ஆல்ரெடி அபிஷேகம் பெற்றுக்கொண்டு இருக்காங்க, திரும்ப அபிஷேகம் தருகிறார் ஆண்டவர். ஊழியக்காரி அதுங்க அபிஷேகம் பண்ண திரும்ப அபிஷேகம் தர்றாரு ஆண்டவர். ஒன் டைம் அபிஷேகங்களை பார்த்தாது நமக்கு. அபிஷேகம் அடிக்கடிக்கு அபிஷேகம் வேணும், நமக்கு அடிக்கடிக்கு அபிஷேகம் வேணும். ஊழியக்காரன் மேலும் அபிஷேகம் ஊற்றுறாரு. இப்ப ஊழியக்காரன் ஒரு அபிஷேகம் பெற்றா ஊழியக்காரனா மாற முடியும். இப்ப ஊழியக்காரன் மேலும் ஊற்றுறாருனாக்கா அப்ப அபிஷேகம் நம்ம அடிக்கடி பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் போது தான் ஆண்டவரை நம்ம இன்னும் மகிமையாக நடத்துவாரு. 1 யோவான் 2:18 வாசிக்கும் போது, பிள்ளைகளே இது கடைசி காலமா இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறதா என்று நீங்கள் கேள்விப்பட்டு இப்பொழுது அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள், அதனால நீங்கள் கடைசி காலம் என்று அறிகிறோம். அதனால இந்த கடைசி காலத்துல என்ன பண்ணுங்க, அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகம் நம்ம சரியான வழி நடத்தும். ஹல்லேலூயா. கடைசி காலத்துல என்ன செய்யக்கூடாது, நம்ம இச்சையின்படி பொல்லாத காரியங்களுக்கு நம்ம போயிடக்கூடாது. அதான் 2 பேதுரு 3:3 வாசிக்கும் போது, முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால் கடைசி நாட்கள் பிரயாசக்காரர்கள் தங்கள் சுய இச்சத்தின்படி நடத்துவார்கள். அவங்க அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவங்க எப்படி நடத்துவாங்க, இச்சையின் காரியத்தின்படி. இப்படியான ஒரு ஆலோசனை, இப்படியாக ஒரு போதகம் இதுக்குள்ள போகும்போது உலகமே சபைக்குள்ள வந்துடும். அவங்க பேச்சிலையோ அவங்க விடுதலையோ எல்லாம் உலக காரியம் இருந்தாக்கா அப்ப எப்படி நம்ம பிரித்து ஆண்டவர் சம்பத்துக்கு போனோம்? அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் தான் ஆவி நம்மோடு பேசுவாரு. எது உனக்கு பர்ஃபெக்டான பிளேஸ், எந்த இடத்துல நீ இருக்கணும், எந்த போதகத்தை நீ கேட்கணும், யார் உனக்கு போதகமா இருக்கணும், யார் உனக்கு ஊழியக்காரனா இருக்கணும், எந்த இடத்துல நீ அபிஷேகம் பெற்றுக்கொண்டு எங்க நீ சாட்சியா வாழணும் ஆண்டவர் வெளிப்படுத்துவாரு. ஹல்லேலூயா. யார் இருந்தாலும் சரி. அப்போ ஆண்டவர் அபிஷேகத்தை நம்ம நடத்துகிற தேவன். இந்த கடைசி காலத்துல பார்க்கும்போது என்ன ஆகுது, எல்லாம் இச்சைன்னு பார்க்கும்போது இந்த கடைசி காலத்துல பாக்குறோம். இப்ப சிறு 3 வயசு குழந்தைய விடுதலை பலாத்காரம் பண்ணி இன்னைக்கு நியூஸ்ல ஓடி இருக்குது. இதெல்லாம் முன்னெல்லாம் பார்க்கும்போது இப்படி எல்லாம் வராது, இப்படி எல்லாம் அவ்வளவு ஈஸியா வராது. ஆனா இப்ப எல்லாம் பார்க்கும்போது ஒரு 3 வயசு மேல இச்சை வருது, 5 வயசு குழந்தை மேல இச்சை வருது, 10 வயசு குழந்தை மேல இச்சை வருது. இச்சை என்ன செய்யறாங்க, அது பலாத்காரம் பண்ணி அப்புறமா ஒரு கேஸ் ஆகி ஊர்ல இதெல்லாம் கடைசி காலம் இதெல்லாம். ஆனா அவ்வளவு சீக்கிரம் இச்சை நாவி கிரியை செய்தனாக்கா, அவ்வளோ அது ஸ்ட்ராங்கா இருக்குனாக்கா இது கடைசி காலத்துல நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம இந்த கடைசி காலத்துல இருக்கணும்னாக்கா, நாங்க அபிஷேகம் பெற்றுக்கணும்னாக்கா அபிஷேகம் உங்களை நடத்தும், அபிஷேகம் உங்களை பாதுகாக்கும், அபிஷேகம் எங்க இருக்கணும்னு சொல்லி பாதுகாத்து உங்களை நடத்தும். அதனால பரிசுத்தாவின் அபிஷேகம் நீங்க வேணும் ஆண்டவரே, எனக்கு அபிஷேகம் கொடுங்க ஆண்டவரே சொல்லி ஆண்டவர் வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, அப்ப பேசிக்கொண்டு இருக்கும் போது பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொண்டார்கள் சொல்லி
பேதுருடைய மெசேஜ்ல பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இனி கூட காலையில் ஆண்டவர் சொன்னாரு, அப்போஸ்தலர் 13:52, சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டார்கள். அதனால ஆண்டவர் சிலர் ஆண்டவர் நிரப்பி இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டு நாம மகிமைப்படுவதாக. ஜெபம் பண்ணலாம். பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவர் இந்த வேலைப்பா இந்த வார்த்தை தந்தகாப்புக்கு சோத்திரம் ஆண்டவரே. அபிஷேகம் நிறைவு, அபிஷேகம்குள்ளாக நிரப்பி என் தேவன் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பதாக. அப்பா இனிமேல் பார்க்கிற அபிஷேகம் தந்து அப்பா அவங்களை பாதுகாத்து நடத்துறாக. இந்த கடைசி நாட்கள் ஆண்டவரே உங்களோட அபிஷேகம் நிரப்பி உமக்காக தைரியமாக வாழணும், உமக்காக ஜீவிக்கணும், உம் நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆசீர்வதிப்பதாக, கனப்படுத்தலாக, காத்துக்கொள்வதாக நம் கரத்தோப்புறேன். இயேசுவின் நாம ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல ஒன்றும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஐக்கியமும் சதாக்கள் நம்மோடு எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். God bless you. God bless you. God bless you.